பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வாக்கு தத்துவம் கிடைத்த பிறகு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு அடுத்த ஒரு பகுதியில கர்த்தராகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தத்துவம். நான் உனக்கு கொடுப்பேன், செய்வேன், விடுதலையாக்குவேன்னு சொல்லுகிற வார்த்தை எல்லாமே வாக்கு தத்துவம் தான். அப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை நாம் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. எவைகளை குறித்து? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து. கொடுப்பேன்னு சொன்னாரல்ல, செய்வேன்னு சொன்னாரல்ல, விடுதலை ஆக்குவேன்னு சொன்னாரல்ல, சுகத்தை தருவேன்னு சொன்னாரல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னென்ன உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் குறித்து பேச வேண்டும்ங்கிறது கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. யோசனை பண்ணி பாத்தீங்களா? எவ்வளவு ஆழமான ஒரு காரியம். ஒரு சில கிறிஸ்தவங்க இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படியும் கொடுத்துருவாரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரல்ல, விடுதலை செய்யறேன்னு சொல்லிட்டாரல்ல, சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரல்ல, வேலையை தான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம வாக்கு தத்துவத்தை அப்படியே ஈஸியா பெற்றுக்கொள்ற மாதிரி நம்ம பேசிக்கிறோம். இல்லவே இல்லை. நம்ம பெத்த பிள்ளைகிட்ட கூட நம்ம பேசணுங்கிறது கர்த்தருடைய விருப்பம். இன்னைக்கு நிறைய பெற்றோர் பிள்ளைகளிடத்துல தேவனுடைய வார்த்தை குறித்து பேசுவதே கிடையாது. தவறு. உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. பிள்ளைகளிடத்துல பேசுங்க. ஒண்ணுமில்ல, ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க பிரதர், நம்ம பிரேயர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாங்க. 5 மினிட்ஸ்ல யாரோ ஒரு 3-4 பேர் வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லா ரூம்ஸையும் பார்த்துட்டு ஒரு போட்டோ அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் பிரதர், அதனால வீடு விசிட் பண்ணிட்டு போறாங்க, போட்டோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் பாக்குறேன், அந்த வீடு அவ்வளவு சுத்தமா இருக்கு. இன்னொருத்தர் வராங்கன்னு சொன்னோம்ல, பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்றாங்க, சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும், உட்கார்ந்து உங்க வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரணமா நம்ம ஒரு லோனுக்காக எத்தனை காரியங்களை ஒழுங்குபடுத்துறோம் நம்ம வீட்டை. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். லோன் கூட திரும்பி கொடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, வட்டியோட அடைக்கணும், திருப்பி கொடுக்கணும். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுக்கறது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். அதை திருப்பி கொடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அதுக்கு வட்டி கிடையாது. இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வீடை கட்டுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். ஜெபம் பண்ணையா கேளுங்க உங்க பிள்ளைகளை. கார் வேணுமா? தேவசனத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகிட்ட கேளுங்க, நீ ஜெபிச்சியா? உன் ஸ்கூல் ஃபீஸுக்காக ஜெபம் பண்ணையா? உன் காலேஜ் ஃபீஸுக்காக ஜெபம் பண்ணையா? உன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணையா? கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? அப்படி கொடுத்திருக்கிறாருன்னா நீ அதுக்காக ஜெபிக்கிறியான்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்துல உங்க பிள்ளைகளை இப்படிதான் வளர்க்கணும். இப்படிதான் நீங்க எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், வழியில் நடக்கும் போதும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்க பேசுவீர்களானால் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். சாதாரணமா வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது. இன்னைக்காவது ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. நீர் தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ளவர் அப்பா. இயேசுவே, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளிடத்தில் உங்களுடைய வார்த்தையை குறித்து போதனை செய்து பிள்ளைகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய அண்டையில நாங்களும் கிட்டி சேர உங்களுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா செபிங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை குறித்து பேசிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு தந்து அவற்றை பலமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். God bless you.